guys, welcome back to my channel. And இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ அண்ட் ஆல்சோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இந்த ப்ராடக்ட் ஐ ஆல்ரெடி யூஸ்ட் இட் ஆன் மை ஃபேஸ். ஐம் ஆல்ரெடி லவ்விங் இட் பிகாஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட். நத்திங் பட் ஆல்ரெடி வந்து இன்டர்நெட்ல வைரலா போயிட்டு இருக்கிற இந்த டெர்டர் குஷன் ஃபவுண்டேஷன் தான் சூப்பர்பான ப்ராடக்ட் தான். பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணி பார்த்து கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அண்ட் தென் ஐம் ஃபைனலி கிவிங் மை ரிவ்யூ ஆன் திஸ் ப்ராடக்ட். Let's talk about the packaging. ஒரு ரெட் கலர் பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் ப்ராடக்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு எக் ஷேப்பில் இருக்கும். என்னோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 33N மேக்கியாட்டோ வந்து இது வந்து நான் மினி வெர்ஷன் வந்து வாங்கிக்கிட்டேன். பிகாஸ் ஆஃப்கோர்ஸ் எனக்கு ஷேட் கன்ஃபியூஷன் இருந்ததுனால வந்து மினி வாங்கிக்கலாம் அண்ட் லேட்டர் வந்துட்டு பிகர் சைஸ் வாங்கிக்கலான்ட்டு நான் மினி வாங்கிட்டேன். இது வந்து 24 hours மேக்கப் பர்சிஸ்டன்ஸ் அண்ட் 72 hours மேக்கப் பர்சிஸ்டன்ஸ்ன்னு சொல்லி ரெண்டுமே போட்டிருக்காங்க. நான் அந்த 72 hours அவ்வளோ லாங்காலுமே நான் டெஸ்ட் பண்ணல, ஜஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் தான் டெஸ்ட் பண்ணேன். பட் இட்ஸ் லுக்ஸ் குட் ஆன் மீ. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மினி வந்து 1200 அண்ட் பிகர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500, அப்படியே டபுள் அப் 2500. ஸோ நான் இது வந்துட்டு டீரால பர்ச்சேஸ் பண்ணேன். டீரால பர்ச்சேஸ் பண்ணுறப்போ சில ஆஃபர் கோட்ஸ் இருந்தது. ஆஃபர்லாம் போய் அரௌண்ட் 1000க்கு வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதுதான் வந்து இந்த ப்ராடக்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல இருக்கும் எக் மாதிரி. ஸோ இங்கே வந்து டெர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன் ஷேட் அண்ட் எக்ஸ்பைரி டேட் அண்ட் ஃபியூ அதர் டீடைல்ஸ், எவ்வளோ வெயிட் அதெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு அண்ட் காம்பேக்டா இருக்கு, நல்லா கைக்கு அடக்கமா. ஏதாவது ஒரு வெக்கேஷன் நீங்க அது மாதிரி போறீங்க அப்படின்னா இந்த மினி சைஸ் ஃபிட்ஸ் குட் ஆக்சுவலா உங்களோட மேக்கப் பேக்ல. இங்க ஒரு குட்டி மிரர் இருக்கும் அண்ட் இங்க வந்து அந்த ஒரு அப்ளிகேட்டர், திங்க் திஸ் இஸ் கால்டு குஷன். ஸோ இங்க வந்து அந்த அப்ளிகேட்டர் இருக்கும், மேலேயுமே டெர்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும். இங்க வந்து உள்ளதான் ப்ராடக்ட் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் இதுக்கு மேலே வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு 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 பேப்பர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. அதை எடுத்துட்டு நம்ம வந்து இது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி தான் வந்து நம்ம டேப் பண்ணி இங்கே வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம வந்து இங்கே வந்து டேப்பிங் மோஷனில் இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். ஸோ எஸ், தட்ஸ் ஹவ் த ப்ராடக்ட். ஸோ இப்படி தான் வந்துட்டு இதோட அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம எங்கே அந்த குஷன் எடுத்தோமோ அங்கேயே வச்சுட்டு then we can close it. So that's all. So இப்படி தான் நீங்கள் வந்துட்டு ஃபவுண்டேஷன் அதோட அப்ளிகேஷன் மெத்தட் டைரக்ஷன் ஆஃப் யூசிங் திஸ் ப்ராடக்ட். ஸோ எஸ், இதோட அட்வான்டேஜஸ் அதாவது இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷன் மெத்தட் சூப்பர்பாக இருக்கும் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபர்ட் போடவே தேவையில்லை, அதுவாக ஈஸியாக வந்து அப்ளை ஆகுது. பாதி வேலை வந்துட்டு அதோட ஃபவுண்டேஷன் அதாவது ப்ராடக்டாக இருந்தாலுமே மீதி வந்து பார்த்தீங்கன்னா அது அப்ளை பண்ணுற அப்ளிகேட்டர். ஸோ இதுதான் வந்து பாதி வேலை பண்ணுது. பிகாஸ் இது வந்து கரெக்டாக இருந்தால் தான் வந்து நீங்கள் போடுற ப்ராடக்ட் வந்துட்டு ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகுதா, எந்த ஒரு எஃபர்ட் போடாமல் வந்து அழகாக வந்து ஸ்கின்னோட ஸ்கின்னாக வந்துட்டு நல்லா உட்காருதா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து கவரேஜ், மீடியம் டு ஹை கவரேஜ். நம்ம வந்து லைட்டாக ப்ராடக்ட் எடுத்து அப்ளை பண்ணோம்னா மீடியம் கவரேஜ், இனிமேல் நல்ல ப்ராடக்ட் எடுத்து அப்ளை பண்ணோம்னா ஹை கவரேஜ். ஸோ மீடியம் டு ஹை கவரேஜ் வந்து இது வந்து கொடுக்குது. இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூவி ஃபினிஷ் தான், நல்ல ஒரு பலப்பலான ஒரு க்ளோ எஃபெக்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபினிஷ். ப்ராடக்ட் வந்து இந்த ஸ்கின் டைப் தான் யூஸ் பண்ணணும்னு எந்த ஸ்பெசிஃபிகேஷனுமே இல்லை. பட் ஸ்டில் இது வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கறதுனால நார்மல் டு ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணலாம். பட் இஃப் யூஆர் ஆயிலி ஸ்கின் பர்சன் அப்படின்னா வந்து நல்லா ப்ராப்பராக இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா ப்ராப்பராக ஒரு பவுடர் வச்சு ஒரு லூஸ் பவுடர் ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்னோட ஸ்கின்னாக பிளெண்ட் ஆகி உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும்னு ப்ராடக்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டப்பாலேயே 24 to 72 hours வந்து லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு இருக்கும், எந்த ஒரு ஸ்மெஜ்ஜுமே இருக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் என்னதான் டூவி ஃபினிஷ் அப்படி இப்படின்னு எது சொன்னாலுமே வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்து செட் பண்ணணும். நல்ல காம்பேக்ட் பவுடர், லூஸ் பவுடர், பனானா பவுடர், வாட் எவர் த பவுடர் வச்சு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் லாங் லாஸ்டிங்காக அது இருக்குமோ அவ்வளோ நேரம் லாங் லாஸ்டிங்காக அது த்ரூ அவுட் த டே நல்ல ஹை கவரேஜில் சூப்பராக இருக்கும். ஸோ எஸ், தட்ஸ் ஆல் த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அபவுட் திஸ் ப்ராடக்ட். நம்மளோட இந்தியன் ஸ்கின் டோனுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேட் ரேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சப்போஸ் நீங்க ஆன்லைன்ல வாங்குறீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஸ்கின் ஷேட் அதாவது ஸ்கின் டோன் இருக்கிறவங்களோட யூடியூப் வீடியோஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணி நீங்க வாங்கலாம். பிகாஸ் நான் அப்படிதான் வாங்கினேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ஒன் சைடு வந்துட்டு கலர் கரெக்ஷன் பண்ணி இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போறேன். அனதர் சைடு கலர் கரெக்ஷன் எதுவுமே பண்ணாம நான் அப்ளை பண்ண போறேன். எப்படி வந்துட்டு என்னோட கலர் கரெக்ஷனுக்கு அந்த ஷேட் மேட்ச் ஆகி ஆக்சிடைஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ரைட் சைடுனா உங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடு. ஸோ உங்களுக்கு நான் சொல்லியே சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்துட்டு நான் டைரெக்டாக வந்து இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். லைட்டாக எடுத்துட்டு ஜஸ்ட்டு நான் ஸ்கின்ல வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன். வாவ், சூப்பராக பிளெண்ட் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் ஜஸ்ட் ஒன் டேப் பண்ணேன், அதையே வச்சு வந்து நான் அப்படியே பிளெண்ட் பண்ணுறேன். ஈஸியாக பிளெண்ட் ஆகுது அண்ட் கவரேஜ் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஃபுல் கவரேஜ் கொடுக்குது. வாயை சுற்றி இருக்கிற பார்ட்டில் நான் டைரெக்டாக ஹாஃப் ஆஃப் த சைட் மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். என்னோடய ஃபோர்ஹெட் ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லைட் பிக்மெண்டேஷன் இருக்கும். இந்த இடத்துல அது வந்து பார்த்தீங்கன்னா டேன் லைன்ஸ். ஸோ அந்த லைனுமே எப்படி மறைக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ எஸ், லெஃப்ட் சைட் இஸ் டன். ஐ ஆல்ரெடி லவ் த கவரேஜ் சூப்பராக இருக்குது அண்ட் ஃபினிஷிங் சூப்பர். அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு வெல்வெட்டி ஃபினிஷ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி சூப்பராக ஃபினிஷ்டாக இருக்குது. நான் இப்போ ரைட் சைடு வந்துட்டு நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணி பார்ப்போம். பிஏசியோட டேக் கவர் கலர் கரெக்ஷன், ஆரஞ்சு கலர் கரெக்டர். ஸோ கன்சீலிங்க்கு வந்துட்டு பிஏசியோட சேம் டேக் கவர் கன்சீலர் இந்த ஷேட் டாஃபி. ஐம் எக்ஸைட்டட் டு see the magic. அந்த க்ளோ பார்த்தீங்களா உங்களுக்கு நான் அப்ளை பண்ணுறப்பயே அப்படியே அந்த க்ளோ அழகாக க்ரியேட் ஆகுது. வாவ் வாவ், ஐ லவ் இட். ஸோ எஸ், அப்ளிகேஷன் இஸ் டன். ஸோ நான் கேமரா முன்னாடி வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றது. அதோட ஃபினிஷிங் பாருங்கள். நான் கலர் கரெக்ஷன் பண்ண பார்ட் எல்லாமே சூப்பராக கரெக்ட் பண்ணி நல்லாவே வந்து பிளெண்ட் ஆகிடுச்சு. அண்ட் தென் யூ கேன் see the glow and the finish and the coverage எல்லாமே வந்துட்டு ஆன் பாயிண்ட் சூப்பராக இருக்குது. சைடு வந்து எந்த ஒரு கலர் கரெக்ஷனுமே பண்ணாமல் நம்ம அப்ளை பண்ண பார்ட். லெட்ஸ் செட் திஸ் ஃபவுண்டேஷன். பவுடரை வச்சு இந்த ஃபவுண்டேஷனை நம்ம செட் பண்ணுவோம். செட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு வில் see எப்படி இருக்குன்ட்டு. ஸோ செட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறப்போ நான் அந்த கலர் கரெக்ஷன் பண்ணாத ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. பிகாஸ் அந்த ஒரு லிட்டில் பிட் கிரேனஸ் வந்துட்டு தெரியுது எனக்கு. மீன்ஸ் கலர் கரெக்ஷன் பார்ட் இஸ் ரெக்வயர்ட் when it comes to foundation. would say this is a super duper product. நீங்கள் என்ன ஸ்கின் டைப்புமாகவே இருந்தாலுமே இந்த ப்ராடக்ட் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாரும் சொல்கிற மாதிரியும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் நம்ம எதிர்பார்க்குற எல்லா க்ரைட்டீரியாவுமே இது மேட்ச் பண்ணுது. தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ ஆன் திஸ் ப்ராடக்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சப்போஸ் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். So bye darlings.